எப்போ பாரு வேலைக்கு போன்னு வீட்டில் ஒரே டார்ச்சர். படித்து வேலைக்கு போகிறதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் ஏமாத்தி பிள்ளைங்க தான் இந்த காலம். போயிருவான். சரி போவோம். நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணுமா? என்ன டாக்டர்? நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், ஆனால் குணமாக வைத்தால் 2000 ரூபாய் அது திருப்பி தரப்படும். அப்படி ஒரு போர்டு எழுதி போடணுமா? சரி டாக்டர். காலையில் ஒரு பையன் சிக்க மாட்டேங்காங்க. தொழில் ரொம்ப மோசமான போயிட்டு இருக்கு. என்ன பண்ணணும்? உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும். அது உங்கள் நோய் குணமாக வைத்தால் அது 2000 ரூபாய் திருப்பி தரப்படும். நல்ல விஷயம் கேட்க மாட்டேங்கிறோம். வாங்க அங்கே போகலாம். டாக்டர் டாக்டர் இப்பதான் ஒரு பேசி வருது. என்னப்பா யாரு? சிக்கிட்டான்டா. டாக்டர் உட்காருப்பா உட்காரு. சிக்கிட்டாரு டாக்டர். எனக்கு சுவே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நான் கருத்து சுகர் இல்லையா? நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். இந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்கிற மருந்து எடுத்து தம்பிக்கு நாட்டில் 2 சொட்டு ஊற்றுமா? சரி டாக்டர். ஐயோ அது விஷம்ல. மருந்து அதுதானே. கொஞ்சம் உங்க நாட்டு நீட்டுங்க. அதனால பலனாவே தெரியுது. டாக்டர் ஊருக்கா கொடுக்கல. பெட்ரோல் அப்பா நாட்டில் சுகர் பார்த்தீங்களா? 8,500 ரூபாய். நம்ம அவனை ஏமாத்தணும்னு நினைச்சு அவன் நம்மளே ஏமாத்திட்டாங்க. உடவுறாரு. இப்போ உடனே போனா நம்மளை கண்டுபிடிச்சிருவான். இன்னும் 2 நாள் கழிச்சு போவான். டாக்டர் டாக்டர் யாருப்பா? தம்பி உட்காருப்பா. நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா? இந்த தடவை உன்னை எப்படி ஏமாத்தணும் மட்டும்பாரு. டாக்டர் எனக்கு சுத்தமாக ஞாபகம் சுற்றியே இல்லை டாக்டர். எல்லாமே மறந்து போகுது டாக்டர். நர்ஸ் அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து தம்பிக்கு நாட்டில் 2 சொட்டு ஊற்றுங்க. சரி டாக்டர். மறுபடியும் வந்தா. மறுபடியும் அந்த மருந்தே ஊத்துறீங்க. வெரி குட். உங்களுக்கு ஞாபகம் சுற்றி வந்துச்சு பார்த்தீங்களா? எடுங்க எங்களுக்கு. ஐயோ போச்சு. விட மாட்டேன். இந்த டாக்டர் நான் விடவே மாட்டேன். மறுபடியும் வருவேன். டாக்டர் டாக்டர் எங்கேயோ கேட்டது. என்ன தம்பி வாப்பா, வந்து உட்காருப்பா. வாப்பா. என்ன பிரச்சனைப்பா? டாக்டர் கண்ணு தெரியாம போயிடுச்சு டாக்டர். எதையுமே பார்க்க முடியல டாக்டர். என்னது கண்டுபிடிக்கலையே? சாரிப்பா, எனக்கு வரலையாப்பா. இந்தாப்பா 2000 ரூபா. டாக்டர் 2000 சொல்லிட்டு 500 உங்களுக்கு கண்டுபிடிக்க சரியாயிடுச்சு. போச்சு. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாப்பா. எடுங்க ஃபீஸ் 500 ரூபாவை. ஐயோ டாக்டர் உங்களுடைய வசமா மாட்டிக்கிட்டேன். இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. இருந்தா அவ்வளோ ரூபாவும் போச்சு. இனிமேல் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்கணும். வெரி குட் வெரி குட்.